ஹாய் நண்பா, நான் தான் உங்கள்கிட்ட படித்து சொல்கிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்பாதீங்கன்னு. இந்த மனுஷன் கை வலின்னு வந்த ஆப்ரேஷனை மாற்றி பண்ணி கைக்குள்ளே ஸ்டேப்லரை வச்சு தைச்சிட்டாங்க. அந்த அண்ணன் குமுறாரு. நீ என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அசால்ட்டு கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் எல்லாம் ஒன்றும் இல்லை. நடந்து ஒரு இடத்துலையும் நம்ம துப்பிக்கலாம். அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும். அங்கேயே குழந்தைக்கு டைப்பர் கிடக்கும். வேலை செய்கிற ஆயமா வந்து ஸ்ட்ரெச்சஸ் போடும். 5 மணி நேரம் தான் டியூட்டி பார்ப்பாங்க. எகத்தாளம், திமிரு, வர்ற பேஷண்ட்டெல்லாம் ஏதோ கொத்தடிமை மாதிரி. சத்தியத்துக்கு சொல்கிறேன், ஜிஹெச்எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இதை நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணாலும் சரி, தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நமக்கு வீட்டில் எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். கொஞ்சோண்டு அதாவது மெடிக்கல் செலவுக்குன்னு அமௌண்ட்டை ஒதுக்கி சேர்த்து வைங்க. தயவு செஞ்சு இன்சூரன்ஸ் ஒரு பக்கம் போட்டு வச்சுங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி ஓட்டுறவங்க இன்சூரன்ஸ் இருக்குது, அதை வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. இல்லையா, ஜொமேட்டோவில் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஐடி போட்டு 14 நாளைக்கு ஒரு ஆர்டர் மட்டும் ஓட்டி ஆக்டிவேட் வச்சுக்கோங்க. இவருக்கே இந்த நிலைமைனா குழந்தைய ஈஸியாக திருடிட்டு போவாங்க. எத்தனை நியூஸ் போட்டாலும் கவர்மெண்ட் இதை பார்க்க போகிறது கிடையாது. இந்த இது உடனே இதை ஒரு மீமாக க்ரியேட் பண்ணிடுவாங்க. விஜய் ஆட்சி வந்து அப்படிலாம் இல்லை, இது காலங்காலமாக இருக்குது. ஒரு மரியாதை இல்லை, எப்படி பேசணுங்கிற ஒரு இங்கீதம் கிடையாது, அறிவு இல்லை, ஒரு காமன் சென்ஸ் எதுவுமே கிடையாது. முதல்ல உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. அதெல்லாம் 2வது விஷயந்தான். உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. பிறந்த குழந்தைய ஈஸியாக திருடிட்டு போகிறானுங்க. அந்த அளவுக்கு அந்த லட்சணத்தில் இங்கே நடக்குது. அப்புறம் மேலேருந்து செங்கல் உழுகுது. படுத்திருக்கும் போது அந்த நட்டு கழண்டு ஓடுது. இந்த மாதிரி நாரத்தனமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது ஒரு இதுக்கு நம்ம போகிறோம்னா 10 நோயோடு நம்ம வெளியே வருவோம். உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த அண்ணன் பாருங்கள் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. தயவு செஞ்சு மெடிக்கல் செலவுக்குன்னு அமௌண்ட்டை ஒதுக்கி வை நண்பா, ஒதுக்கி வை. உனக்கு எல்லாம் தெரியும், நான் இல்லைன்னு சொல்ல. உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடு. எப்படியும் ஒரு மாதத்தில் 200 ரூபா தண்டமாக செலவு பண்ண மாட்டியா? மனுஷனாக பிறந்தா எல்லாருமே தண்டமாக செலவு பண்ணுவாங்க. பண்ணாமலாம் ஒரு மனுஷன் இங்கே கிடையவே கிடையாது. ஜிஎஸ்சில் போய் மாற்றுறதே இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் மட்டும்தான். தயவு செஞ்சு சொல்கிறேன், அமௌண்ட்டை சேர்த்து வை, இன்சூரன்ஸ் போட்டு வை. கவர்மெண்ட் ஜிஹெச்சு 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆப்ரேஷனை மாற்றி பண்ணி தொலைச்சிருவானுங்க. ஒன்றும் இல்லை, என் சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தங்களுக்கு காலில் ஆப்ரேஷன் மாற்றி பண்ணிட்டாங்க. இல்லை, இதுக்கெல்லாம் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்துச்சா இல்லை உண்மையாலுமே ட்ரைனிங்குன்ற பேரில் ஊரை சுற்றி நின்றுட்டு ஜாலியாக ஓப்பி அடிக்கிறதுக்கு பயங்கர சேஃப்டி கிடையாது. உண்மையான ஹாஸ்பிட்டல்னால் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவினாசி ரோட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுதான் உண்மையான ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரைக்கும் வியந்தது. டைல்ஸ் மாதிரி, ஃபாரின் மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் நடத்துகிறான். ஆனால் அதுக்கு காசு வேணும். ஏழையாக பிறந்தா இதுதான் நண்பா சாபத்தேடு. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்பவே நம்பிடாத. 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இதுக்கெல்லாம் படிச்சுட்டு தான் டாக்டருக்கு வந்துச்சா ஆகுனா ஸ்டெட்டஸ்கோப்பை தூக்கிட்டு நான் டாக்டராக படிக்க போகிறேன்னு சொல்லுங்க. பார்த்தா ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை.